பீகாரில் பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் பட்டப்பகலில் தம்பதியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்கள் போலீசின் வலையில் மாட்டுவார்களா? IAS, IPS அதிகாரிகளின் குடியிருப்பு அருகே ஆட்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் அரங்கேறிய துணிகர வழிப்பறி சம்பவத்தின் காட்சிதான் இது. இருசக்கர வாகனத்தில் வந்து கைவரிசை காட்டிய 3 பேர் கும்பலுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள சாஸ்திரி நகர் பகுதியில் IAS, IPS அதிகாரிகளின் குடியிருப்பு அமைந்துள்ளது. இதனால் அங்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். போலீசின் பாதுகாப்பு வளையத்திற்கு உட்பட்ட பகுதியில் தம்பதி தங்களது பைக்கில் வந்துள்ளனர். அவர்கள் இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்தியுள்ளனர். அவ்வழியாக மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அவர்களை வழிமறித்துள்ளனர். அதிலிருந்து இறங்கிய ஒருவர் தம்பதியை தாக்கி செயின் பறிப்பில் ஈடுபட முயற்சித்துள்ளார். தடுக்க முற்பட்டபோது மற்றொரு கொள்ளையரும் சேர்ந்து கொண்டு தாக்கியுள்ளார். அதை கண்டு அருகில் இருந்தவர்கள் உயிர் பயத்தில் தலைதெறிக்க ஓடியுள்ளனர். இதையடுத்து வழிப்பறி கொள்ளையர்கள் தம்பதியிடமிருந்து தங்கச் செயின் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு பதற்றப்படாமல் அங்கிருந்து கிளம்பியுள்ளனர். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியாக இருந்த போதும் மக்கள் யாரும் உதவிக்கு வராததால் தம்பதி தங்களது பொருட்களை பறிகொடுக்கும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பான CCTV ஆதாரத்தின் அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் விசாரணையை தொடங்கிய போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் பட்டப்பகலில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பாட்னாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது.